என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ சக்தி, ரியா அழுதுகிட்டே இருக்காளே சக்தி. காய்ச்சல் வேற குறையவே இல்லைங்க, மருந்து கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறா, தான் அழுதுட்டே இருக்கா. ஐயோ கையல், இப்ப என்ன பண்றது? ஷமீர் ஏதோ முக்கியமான ஆபரேஷன் தானே கிளம்பி போனா. இல்லைன்னா இப்ப ரியாக்கு உடம்பு சரியில்லாததுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டானே. சரிங்க, இப்ப என்ன பண்றது? நம்ம எவ்வளவு தூக்குனாலும் என்னதான் பண்ணாலும் அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறா. காய்ச்சல் மட்டுமா இருந்தா பரவாயில்ல, சரி மருந்து கொடுத்து அப்படியே தூங்க வைக்கலாம்னு சொல்லலாம். அழுதுகிட்டே வேற இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் தூக்குனாலும் என்னதான் சமாதானம் பண்ணாலும் அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறாளே. இப்ப ஷமீரனா வந்தா மட்டும்தான் அழுகையை நிறுத்துவா. ஐயோ சரி இரு, இனி இப்போ என்ன பண்றது? அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா என்னன்னு வேற தெரியலையே. சரிங்க, கூப்பிட்டு பாருங்க. ஆபரேஷன் முடிச்சிருந்தா உடனே வர சொல்லுங்க. சரி இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன். என்னங்க, போன் எடுத்தாரா? இல்ல கையில், போன் ரிங் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை ஆபரேஷன் இன்னும் முடியல போல. சரிங்க, இருங்க, கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா ரிங் ஆகுற வரைக்கும் விடுங்க. அப்புறம் எடுக்கலனா விட்டுருங்க. அப்புறம் அவர் மிஸ் கால் பார்த்து கூப்பிடுவாரு, அப்ப சொல்லிக்கலாம். சரி இரு. இவரோட ரூம்ல தானே அந்த ஃபைல் இருக்கும்னு சொன்னாரு. இங்க நிறைய ஃபைல் இருக்கு, இதுல எந்த ஃபைல்னு தெரியலையே. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சாரோட ஃபோன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கே. என்னங்க, ஃபோன் எடுத்தாரா? ஐயோ இல்ல கையில், ரிங் ஆகுது, எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆபரேஷன் இன்னும் முடியல போல. சரி விடு, அவன் வந்து மிஸ் கால் பார்த்தா கூப்பிடுவான். ஐயோ சக்தி, ரியா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. எதுக்கும் ஒரே ஒரு தடவை கால் பண்ணுங்க. ஐயோ சரி இரு, பண்றேன். ஐயோ, திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்குமோ? சரி, பேசாம கால் அட்டென்ட் பண்ணி அவர் ஆபரேஷன்ல இருக்காருன்னு சொல்லிடலாம். அட்டென்ட் பண்ணிட்டான், இரு. ஷமீர். ஹலோ, அவரு ஆபரேஷன்ல இருக்காரு. யாரு? செல்வியக்காவா? செல்வியக்கா, நான் சக்தி பேசுறேன். அவன் ஆபரேஷன்ல இருக்கான்னு எனக்கு தெரியும், சொல்லிட்டு தான் போனான். ஆனா ரியாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அழுதுகிட்டே இருக்கா. நாங்க எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தோம், சமாதானம் ஆக மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. ஏற்கனவே காய்ச்சல் அடிக்குது, இதுல வேற அழுது காய்ச்சல் ரொம்ப ஆயிருமான்னு வேற தெரியல. அதான் அவனுக்கு உடனே நான் ஃபோன் பண்ணேன். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க செல்வியக்கா, அவன் ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிட்டு அவனை உடனே வர சொல்லுங்க. என்னது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? சரி செல்வியக்கா, ரியா அழுகிற சத்தத்துல ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, நீங்க அவன்கிட்ட சொல்லிருங்க, நான் வச்சிடுறேன். என்னங்க சொன்னாங்க? கையால் அவனுக்கு இன்னும் ஆபரேஷன் முடியலன்னு நினைக்கிறேன். செல்வியக்கா தான் ஃபோன் எடுத்தாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ரியா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, ஆபரேஷன் முடிஞ்சு அவன் வெளியே வந்த உடனே சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லிடுவாங்க. அவன் வெளியே வந்ததும் இங்க வந்துருவான். சரிங்க. சரி, நீ அவன் வர்ற வரைக்குமாவது எப்படியாவது அவளை கொஞ்சம் தூக்கி சமாதானப்படுத்து. சரி சக்தி. இல்ல இல்ல ரியா குட்டி, அப்பா இப்ப வந்துருவாரு, அழாத. கடலைந்தாரே மலையாய் நூறு இவைதான் நின்றானே பெற்றேர் உன்னை. ஒரு செவ்வாது பிணியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே, காற்று நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ. என்ன சித்தி, என்னமோ பேசணும் நீங்க? ஆமாப்பா கதிரு, நானும் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் சரி ஊருக்கு கிளம்பலான்னு பாக்குறேன். என்ன சித்தி, இப்ப எதுக்கு நீங்க ஊருக்கு போறீங்க? ஊருக்கு போக அப்படி என்ன அவசரம்? அங்க என்ன பண்ண போறீங்க? போய் இதே மாதிரி வீட்டுல சும்மா தானே இருக்க போறீங்க. அதுக்கு பேசாம இங்கே இருங்க சித்தி. இப்ப என்ன, இங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல. அதானே, இப்ப
இப்ப என்னத்துக்கு அபிராமி நீ ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க என்ன இருக்கு? ஒரு வீடு இருக்கு அவ்வளவுதானே. அது அங்க கிடக்கட்டும், ஒண்ணும் ஆயிடாது. வீட்டுல ஒண்ணு யாரும் கொண்டுகிட்டு போக மாட்டாவோ. அது அங்க இருக்கட்டும். நீ இங்கே இரு, எங்க எல்லாரோடையும் இருடி. அதுக்கு இல்லை சித்தி, எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்கிறது? அது மட்டும் இல்லைப்பா கதிரு, அரவிந்துக்கு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா தானே இந்த ஊருக்கு வேலை போட்டாங்க. அது முடிஞ்சதுன்னா திரும்பவும் அவனை அங்கே ஊருக்கு தானே மாற்றுவாங்க. அப்போ அவங்க ஊருக்கு தானே வந்தாகணும். ஏற்கனவே அங்கே அவன் கல்யாண விஷயமா எல்லாரும் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவனுக்கு கல்யாணமும் ஆகிப்போச்சு. இந்த விஷயத்த ஊரில் போய் எல்லாம் சொல்லி சரி பண்ணணும்லப்பா. அல்லாமல் திடீர்னு அவனுக்கு அங்கே வேலை மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் இத்தனை நாள் கழித்து கல்யாணம் ஆகிப்போச்சுன்னு போய் நின்னா ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அதுக்கு இப்போவே அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ரிசப்ஷன் மாதிரி எதையாவது ஒன்று வச்சிட்டோம்னா. சித்தி நீங்க என்ன சித்தி சொல்றீங்க? அப்படின்னா உங்களுக்கு அரவிந்த் மேலேயும் சீதா மேலேயும் கோவம்லாம் போயிடுச்சா? அட நான் கோவப்பட்டு என்னப்பா கதிர ஆக போகுது? அதான் அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்களே. இப்போ நான் கோவப்படுறதுனால மட்டும் எதுவும் மாற போகிறது இல்லைல்ல. ஐயோ சித்தி, நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறினதே பெரிய விஷயம் சித்தி. கேட்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரவிந்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். எல்லாம் அவனோட சந்தோஷத்துக்காக தான் கதிரு. மற்றபடி நான் இனி எத்தனை நாளைக்கு இருப்பனோ அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். சித்தி நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கல. சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதோ அவ வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஆகி போச்சு, அவ்வளவுதான். மத்தபடி அரவிந்துக்கு அவ பொருத்தமான பொண்ணுதான். அரவிந்த நிச்சயமா அவ நல்லா பாத்துக்குவா. இனி இப்போ நல்லா பார்த்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவன் வாழ்க்கை அவளோட தானே அவன் முடிவு பண்ணிட்டானே. இனி என்னப்பா செய்ய? அதனால் இனி என்னால் யாரும் கஷ்டப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். என்னோட கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்க கையில். ஏடி அதுக்கு நீ இப்ப என்னடி சொல்ல வர? அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறியாக்கு? ஆமாம் சித்தி, இப்போ எப்படியோ அவங்கள ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு பேசாமல் நம்மளே அவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிட்டோம்னா யார் என்ன பேசுறதா இருந்தாலும் அந்த ஒரு நாள்லயே முடிஞ்சு போயிடும். பார்த்தீங்களா? ஏடி அதுக்குன்னு ஏற்கனவே புள்ளி இருக்கு. இப்ப நீ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஊர்ல கூட்டிட்டு போய் சொன்னா எல்லாரும் என்னடி சொல்லுவாவோ? அம்மாச்சி ஏடி நான் ஒண்ணு சொல்லலலே, வாயை மூடிக்கிறேன், மறைக்காத. சே வீடாமா இது? வீட்டுக்கு மூத்தவள ஒரு கருத்து சொல்ல விடுறாவளா? எப்படியே போங்க, எனக்கு என்ன? சித்தி இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க கேட்க வேண்டாம். இப்ப நீங்க எடுத்துக்கிற முடிவு தான் ரொம்ப சரி. எப்படி இருந்தாலும் அரவிந்த சீதாவும் அங்க ஊருக்கு வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு கதையை கட்டி விட தான் செய்வாங்க. அதுக்கு பேசாம நம்மளே அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு போது பாதி பேர் வாயை மூடிடுவாங்க. அப்புறம் சிலரோட வாயெல்லாம் மூட முடியாது, எதையோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கல்யாணம் தான் யாரும் இல்லாம தனியா நடந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும் ரிசப்ஷன் ஆகுது, ஊர்ல கூட்டிட்டு போய் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து நல்லபடியா நடத்தி வைப்போம் சித்தி. அப்புறம் நீங்க அரவிந்தையும் சீதாவையும் ஏத்துக்கிட்ட விஷயத்த அரவிந்த் கிட்ட சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இருங்க நான் அவனை கூப்பிடுறேன். கதிரு நீயே சொல்லிருப்பா. என்ன சித்தி, அதான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, இன்னும் என்ன தயக்கம்? இருங்க அவனை கூப்பிடுறேன். அரவிந்த் அண்ணே, கூப்பிட்டீங்களா அண்ணே? ஆமா அரவிந்த், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அத நான் சொல்றதை விட சித்தி சொல்லுவாங்க. சித்தி சொல்லுங்க சித்தி. கதிரு நீயே சொல்லுப்பா. ஐயோ என்ன சித்தி நீங்க? ஐயோ என்னன்னு சொல்லுங்க. ஐயோ அரவிந்த், ஒன்னும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். சித்தி உன்னையும் சீதாவையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அம்மா, அண்ணன் சொல்றது உண்மையாம்மா? அம்மா, உங்களால என் மேல ரொம்ப நாளைக்கெல்லாம் கோபமா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா? நான் பண்ண தப்புக்கு உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. ஆமாமா, கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டு கால்ல விழுந்தா எல்லாம் சரியா போயிடும் பாத்தியா? இப்படிதாமா இந்த காலத்து புள்ளியெல்லாம் பெத்தவளை ஏமாத்திட்டு கிடக்குவா. எதுக்குப்பா ஏன் காலில் விழுந்து என்ன ஆக போகுது? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உன் மேலே கோவப்பட்டதே உன் மேலே இருக்கிற பாசத்துல தான். இப்போ உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதும் அதே பாசத்துக்காக தான். இத்தனை நாள் வரைக்கும் உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் மேலேயே கோவப்பட்டு உன்னை ஒதுக்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன்?
இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உனக்கு வேணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க. அதில் உனக்கு சந்தோஷம்னா அப்புறம் எனக்கு என்னப்பா? நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. அம்மா நீங்க என்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அரவிந்த், இன்னொரு சந்தோஷமான விஷயம் கூட இருக்கு. நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம். உங்க கல்யாணம் தான் நாங்க யாருமே இல்லாம முடிஞ்சிருச்சு. அதனால ஊருக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கும் சீதாவுக்கும் ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்னு சித்தி முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா நிஜமாவாம்மா? ஆமாப்பா, அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா ஆளுக்கு ஒன்று சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கு பேசாமல் நம்மளே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டோம்னா அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக என்ன ஏதுன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தியா? அதுக்காக தான். ஆமா அரவிந்த், சித்தி சொல்றதுதான் சரி. அங்க ஊருக்கு போய் ஒரு ரிசப்ஷன் வைக்கிறது தான் சரி. அப்புறம் நாங்களும் எல்லாருமே வரோம். உனக்கு எப்ப லீவ் எடுக்க முடியும் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே ஊருக்கு கிளம்பலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் வந்து கேஸ் விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்போ வேணும்னாலும் திரும்ப ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். இன்னைக்கே கூட நான் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நாளைக்கே கூட ஊருக்கு போய்க்கலாண்ணே. ஓ நல்லதா போச்சு அரவிந்த். அப்போ பின்ன நீ இன்னைக்கே போய் இன்ஃபார்ம் பண்ணிடு. நாளைக்கே நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடலாம். சரிங்கண்ணே. அப்புறம் இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்லிடு அரவிந்த். சரிண்ணே, நான் சொல்லிக்கிறேன். ஐயோ எல்லாரும் ஊருக்கு போறோம், அங்க போய் ரிசப்ஷன்லாம் வைக்கணுங்கிற விஷயத்த எப்படி சீதா கிட்ட சொல்ல போறோம்னு தெரியலையே. ஏற்கனவே அவன் நம்ம கூட பேசக்கூட மாட்டேங்கிறா. இந்த வீட்டில் நம்ம கூட இருக்கிறதே ஏதோ பெரிய விஷயமா இருக்கு. எப்ப இல்லை நான் தனியா போறேன்னு சொல்லுவாளோன்னு நம்மளே பயந்துக்கிட்டு இருக்கோம். இதுல வேற ஊருக்கு வேற போறோம்னு சொன்னா அவ ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னே தெரியலையே. சரி, இப்போதைக்கு அங்க போய் ரிசப்ஷனா அது இதுன்னு எதையும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு ஊருக்கு போறோம்னு மட்டும் சொல்லுவோம். அதுக்கு முதல்ல அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நம்ம கூட ஊருக்கு வர சம்மதிச்சிட்டானா அதுக்கப்புறம் ஊருக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். ஆனா அதுக்கு அவ முதல்ல நம்ம கூட ஊருக்கு வர்றதுக்கு சம்மதிக்கணுமே. அம்மாவே இப்பதான் நம்ம மேல கோவம் எல்லாம் போய் திரும்பவும் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மட்டும் சீதா ஊருக்கு நம்ம கூட வர்றதுக்கு சம்மதிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் அம்மாவை திரும்ப சமாதானமே பண்ண முடியாது. சரி, ஊருக்கு போறோம், இதுக்கப்புறம் அங்கேயே தான் இருக்க போறோம்னு சொன்னாதானே அவ சம்மதிக்க மாட்டா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முதல்ல ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம். அதுக்கப்புறமா அங்க போய் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். சீதா, சீதா, அது வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்கிறதையே வெறப்பா சொல்றாளே. இவகிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்க போறோம்னு தெரியலையே. அது வந்து சீதா, ஒன்றும் இல்லை, அம்மா என் கூட பேசிட்டாங்க. ஓ சரி. கோவமா இருந்த அம்மா சமாதானம் ஆனதுக்கே இவ்வளவுதான் ரியாக்ஷனா? சுத்தம். இனி இந்த விஷயத்த சொன்னா என்ன பண்ணுவாளோ தெரியலையே. ஊருக்கு வரமாட்டாளோ? சீதா, அது அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. அதனால அவங்க ஊருக்கு போலான்னு சொல்றாங்க. ஓ சரி, போயிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்களா? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன போயிட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சீதா, அது அம்மா ஊருக்கு போகணுங்கிறாங்க. அதனால சரி நம்ம எல்லாருமே ஊருக்கு போயிட்டு இல்ல இல்ல ஊருக்கு போயிட்டு அம்மாவை விட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் இங்க வந்துடலாம். நானு, நீ, தீரன், அதுக்கப்புறம் கதிரண்ணா, அமுதா அண்ணி, அப்புறம் பெரியம்மா, அம்மாச்சி, அப்புறம் பசங்க எல்லாருமே போறோம். எல்லாருமே ஊருக்கு போய் ஒரு 2-3 நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் இங்க வந்துடலாம். என்ன சொல்ற சீதா? ஓ சரி. என்ன பொசுக்குன்னு சரின்ட்டா? இதுக்கு தான் இவ்வளோ பயந்தமா? அப்புறம் சீதா, இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில் எல்லாரும் காரில் போயிடுவாங்க. ஆனால் எனக்கு காலையில் கொஞ்சம் ஸ்டேஷனில் வேலை இருக்குது. அது முடிச்சுட்டு மதியானம் தான் போக முடியும். நீ, நான், தீரன் 3 பேரும் மதியானம் பைக்கில் போகலாம்ல? சரி. லேசாடத்துல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் ஒவ்வொருத்தில உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிறவன் கூட நடக்கும்போது மழை இல்லாம நனைஞ்சு போகிற கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணா 2 முத்தம் கேட்குது. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മറക്കാതെ വീഡിയോയിലേക്ക് ഒരു ലൈക്ക് ചെയ്യണം. വീഡിയോ എങ്ങനെയുണ്ട് എന്ന് മറക്കാതെ കമന്റിൽ പറയണം. വീഡിയോനെ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിനും ഫാമിലിക്കും ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കണം. ചാനൽ ഇനിയും നിങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാതെ കാണുവാണെങ്കിൽ മറക്കാതെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം.
ഇനി ഞങ്ങൾ അടുത്തൊരു സൂപ്പറായ വീഡിയോയിൽ നിങ്ങളെ വന്ന് കാണാം. അതുവരെ ബൈ ഫ്രണ്ട്സ്.